ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போரூர்லேருந்து கோடம்பாக்கம் மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்டில் ரயில் பாதை பதிக்கும் பணி வந்து சாலிகிராமத்திலேருந்து வடபழனிக்கும் ஆலம்பாக்கத்திலேருந்து காரம்பாக்கம் வரைக்கும் தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 6.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4லிருந்து 5 மாதத்துக்குள்ளே இந்த ரயில் பாதை பதிக்கும் பணி வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வடபழனியில் ஒரு ஸ்கை வாக் வந்து கட்ட போகிறாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். காரிடார் 4 லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லிக்கு பணிகள் நடந்துட்டுருக்குங்க. இதில் பூந்தமல்லியிலேருந்து போரூருக்கு 9.1 கிலோமீட்டருக்கும் போரூர் ஜங்ஷன்லேருந்து கோடம்பாக்கம் 6.5 கிலோமீட்டருக்கும் மிக விரைவாக வந்து பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. போரூர்லேருந்து கோடம்பாக்கம் வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா ரயில் பாதை பதிக்கும் பணி வந்து தொடங்கிட்டாங்க. ஏப்ரல் 28, 2025 பூந்தமல்லியிலிருந்து போரூருக்கு 9.1 கிலோமீட்டருக்கு டிரைவர்லெஸ் மெட்ரோவை டெஸ்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுங்க. அதே போல் வரும் டிசம்பர் 25ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் ரயில்கள் வந்து இயக்கப்படும் அப்படின்ட்டு மெட்ரோ ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதே போல் போரூர் ஜங்ஷன்லேருந்து வடபழனி வழியாக கோடம்பாக்கம் வரைக்கும் மேம்பாலம் வழியாகவும் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் அண்டர் கிரவுண்டாகவும் இந்த மெட்ரோ ரயில் வந்து இயக்கப்பட போகுது. போரூர்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு மொத்தம் 6 ஸ்டேஷன் இருக்குங்க. ஆலம்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், சாலிகிராமம் வேர் ஹவுஸ், சாலிகிராமம், கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ். இந்த 6 ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர் இருக்குது. இதற்கான ரயில் பாதை அமைக்கும் பணி வந்து தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 13 கிலோமீட்டர் போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். போரூர் டு கோடம்பாக்கம் பணிகள் வந்து டிலே ஆகுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுகிய சாலை, அதுக்கப்புறம் டபுள் டெக்கர் ட்ராக்ஸ் வந்து இங்கே 4 கிலோமீட்டருக்கு ஆலம்பாக்கத்திலிருந்து ஆழ்வாள் திருநகர் வரைக்கும் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த பணிகள் வந்து ரொம்ப தாமதமாக நடந்துட்டு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் இந்த கிரைடர் அண்ட் வியாடக்ட் அமைக்கும் பணி வந்து நடந்துட்டு இருக்குங்க. பகல் நேரத்தில் இது அமைக்கிறதுக்கான சாத்தியம் வந்து இதில் வந்து இல்லைங்க. முதல் கட்டமாக ரயில் பாதையை அமைக்கும் பணி வந்து சாலிகிராமத்திலிருந்து வடபழனிக்கு தொடங்கிட்டாங்க. அதே போல் வடபழனியில் மெட்ரோவை இணைக்கும் வகையில் வந்து 12.16 கோடி ரூபாய்க்கு ஸ்கை வாக் அமைக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 130 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் கொண்டது. இதற்கான டெண்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறுவனம் வந்து தேர்வானதுக்கு பிறகு இதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ரயில் பாதையை அமைக்கும் பணி பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்திலேருந்து வடபழனிக்கும், அதே போல் இந்த பணி முடிஞ்ச பிறகு ஆலம்பாக்கத்திலேருந்து காரம்பாக்கம் வரைக்கும் பணிகள் தொடங்கும். அதாவது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பார்ட் வந்து சாலிகிராமத்திலேருந்து வடபழனிக்கும், செகண்ட் பார்ட் வந்து ஆலம்பாக்கத்திலேருந்து காரம்பாக்கம் வரைக்கும் ரயில் பாதை பதிக்கும் பணி வந்து தொடங்கியிருக்காங்க. 4லிருந்து 5 மாதத்துக்குள்ளே இந்த பணிகள் எல்லாமே நிறைவேறிஞ்சிரும். அதே போல் பூந்தமல்லியிலிருந்து போரூர் டிரைவர்லெஸ் ட்ரெயின் வந்து டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி 2025க்குள்ளே இன்னொரு டெஸ்டிங் வந்து நடக்க போகுதுங்க. வரும் ஜூலை 2026 பூந்தமல்லியிலிருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும் மெட்ரோ வந்து இயக்கப்பட போகுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.